ஹே guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி முட்டை இல்லாமல் ஒரு வெஜ் ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100% வெஜ் இது. இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு செய்கிறேன். இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு நான் ஒரு 1 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த க்ரீம் நான் 3 to 4 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் இது வைக்கும்போதே நம்ம எந்த ஜாரில் இதை போடுறோமோ அதே ஜாரையும் நீங்கள் ஃப்ரீசரில் இது கூடவே வச்சுக்கணும். ஸோ இந்த ஜார் பார்த்திங்கன்னா சில்லுன்னு நல்ல டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணுற ஐஸ்கிரீமுக்கு பார்த்திங்கன்னா பிளெண்டர் தேவையில்லை. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு மிக்ஸி வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போது 1 கப் க்ரீமுக்கு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் அண்ட் எசன்ஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீமை நான் ஒரு 2 ஹார்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ஒரே ஒரு டைம் மிக்சியில் போட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணி அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் அடிக்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 hours ஃப்ரீசரில் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான எம்மியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் என்ன எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அண்ட் எசன்ஸ் இல்லாட்டியும் கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியன் எக் சேர்த்து ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண முடியாது என்னால் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். Thank you guys.